ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தில் குந்தி தேவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அழகு, அன்பு, அதே நேரத்தில் நிறைய ரகசியங்களும் நிறைந்த பெண் தான் நம்மளோட குந்தி தேவி. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் அவங்க செஞ்ச சின்ன தவறு அவங்க முழு வாழ்க்கையுமே மாற்றிடும்னு யாருக்குமே தெரியாது. குந்தி தேவியோட கன்னி பருவத்தில் நடந்த ரகசியத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குந்தி தேவி ஒரு இளம் பெண். அவங்க ஒரு ராஜகுமாரி. ஆனா எப்பவுமே அமைதியாவும் பணிவாவும் நடந்துக்குவாங்க. ஒரு நாள் ஒரு முனிவர் அவங்கள்ட்ட வராங்க. அவர்தான் துர்வாசா. குந்தியோட சேவையில ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச அந்த முனிவர் அவங்களுக்கு ஒரு அற்புதமான மந்திரத்தை சொல்லி கொடுக்கறாங்க. இந்த மந்திரத்தை நீங்க எந்த தேவனை நினைச்சு சொல்றீங்களோ அந்த தேவன் உங்க கண்ணு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பாங்க அப்படின்னு அந்த முனிவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்டோன்னே குந்தி தேவிக்கு ஆர்வம் தாங்கல. சின்ன பொண்ணு தானே, அந்த அறியாமையில இது உண்மையா நடக்குமா, இவர் சும்மா பொய் சொல்றாரான்னு சோதிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆத்தங்கர ஓரத்துல போய் நின்றுட்டு சூரிய பகவானை நினைச்சு சூரிய பகவானை கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிட்ட அடுத்த நொடியே ஒரு பிரகாசமான ஒளி வருது. அதுக்கு நடுவுல நம்ம சூரிய பகவானும் இருக்கிறாங்க. அதுல குந்தி தேவி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. நான் சும்மா சோதிக்க தானே கூப்பிட்டேன்னு மனசுக்குள்ள சொல்றாங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரியே அந்த வரம் அங்க நடக்குது. சூரிய பகவான் வராரு. அவங்க கையில ஒரு ஆண் குழந்தையும் கொடுக்கறாரு. அந்த குழந்தை பிறக்கும் போதே கவச குண்டலத்தோட பிறக்குது. அந்த குழந்தை தான் நம்மளுடைய கர்ணன். அந்த குழந்தைய கையில வாங்கினோடனே குந்தி தேவி மனசுல ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கையில குழந்தை இருந்தா இந்த சமூகம் என்ன சொல்லும், இப்ப நான் இந்த குழந்தைய என்ன பண்றதுன்னு ரொம்ப மன வருத்தத்துல நின்றுட்டு இருக்காங்க. உடனே அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. ஒரு பெட்டியில அந்த குழந்தைய வச்சு அவங்க நின்றுட்டு இருந்த அந்த ஆத்தங்கரத்திலே அப்படியே அந்த குழந்தைய விட்டுடுறாங்க. சில முடிவுகள் அந்த நேரத்துல ரொம்ப சின்னதா நமக்கு தோணலாம், ஆனா அது நம்ம வாழ்க்கையை மாத்திரும். இப்படிதான் குந்தியோட அந்த ஒரு ஆர்வமும் மகாபாரத முழு கதையோட மாற்றமா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மகாபாரத கதை தெரிஞ்சுக்க நம்ம செஸ்பா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.